பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பை திரும்ப பண்ணுவார். இன்றைக்கு அநேகர் சிறையிருப்புக்குள் அகப்பட்ட, சில கடன்கிற சிறையிருப்புக்குள்ள அகப்பட்ட, சில பாவ என்கிற அந்த சிறையிருப்புகள் அகப்பட்டிருக்கலாம், சில வியாதி என்கிற சிறையிருப்புகள் அகப்பட்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையுடைய சிறையிருப்புகள் அவர்களை முடக்கி வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, சிறையிருப்பை திருப்பி என்று எழுதப்பட்டிருக்கு, அவர்களுக்கு இறங்குவேன். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கப் போகிறார். எந்த சிறையிருப்புகள் அகப்பட்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி சிறையிருப்பை மாற்றி வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களை மகிழ பண்ண போகிறார். உங்கள் சிறையிருப்பின் வஸ்திரங்களை கர்த்தர் நீக்கி உங்களுக்கு சகோதரர் ஒரு சிறந்த வஸ்திரங்களை உங்களுக்கு தரிப்பித்து உங்களை மகிமையாக நடத்த போகிறார். இந்த நாளில் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி அவர் உங்களுக்கு இறங்குவே என்று வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுதும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற இசையா. ஆண்டவரே, அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க. சிறையிருப்புகள் மாறிடும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். வல்லமை இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் கிருபையா இறங்கி இந்த நாளில் அப்போ எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திரும்ப பண்ணி பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென்.